உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நந்தினி, இன்டர்வியூ எத்தனை மணிக்கு? 9:30க்கு. 9:30க்கா? ஐயோ, இப்பவே நேரம் ஆயிருச்சே. சரி, நான் சீக்கிரம் போறேன். என்னக்கா பாக்குற? அருள் ரூம்ல தானே அதுங்க இருக்குதுங்க. மேல ஏறி இந்த ஜன்னல் வழியா பார்த்தா நந்தினி இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சிரும்ல. அக்கா, அவ கண்டிப்பா இருக்க மாட்டாக்கா. நான் அவ பைக்ல போறத பார்த்தேன்னு சொல்றேன்ல. டேய், அந்த ஏணி எடுத்துட்டு வாடா. எதுக்கா? எதுக்கும் அவ இங்க இருக்காளா இல்லையான்னு பாத்துருவோம். சரிக்கா. என்னக்கா, ஏனியோட கால் இப்படி ஆடுது? அத நீ இன்னும் சரி பண்ணலையா? சரி, பரவாயில்ல. ஏனிய நல்லா புடிச்சுக்கோ. நான் மேல ஏறி பாக்குறேன். அக்கா, உனக்கு எதுக்கு சிரமம்? நான் ஏறி பாக்குறேன்க்கா. அவ இருக்காளா இல்லையான்னு நான் என் கண்ணால பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் தைரியமா அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க முடியும். ஏனிய பார்த்து புடிச்சுக்கோ. கால் வேற ஆடுதுல, பாத்துடா. நீ ஏறுக்கா, நான் இருக்கேன். ஏறுக்கா. காலை பார்த்து வைக்கா. அக்கா, ஆடுது, பாத்துடா. ஜாக்கிரதை. பத்திரமா புடி. நான் புடிச்சுக்கிறேன், நான் புடிச்சுக்கிறேன். அக்கா, பயப்படாதக்கா. உன் தம்பி நான் இருக்கிறேன். தைரியமா இருக்கா. அக்கா, ஏனி பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. டேய், பாத்துடா, விட்டு தொலைச்சிடாத. அக்கா, அது எப்படிக்கா நான் விட்டுருவேன்? நீ கொஞ்சம் சீக்கிரமா பாத்துட்டு இறங்குக்கா. ரொம்ப நேரமா பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. இரு. இதுங்க ரெண்டும் தான் இருக்கு. ரெண்டும் பதட்டமா வேற இருக்குதுங்களே. வீரையன் சொன்னது சரிதான். அந்த அடங்கா பிடாரி எங்கேயோ வெளியே போயிருக்கா. இதுதான் நமக்கு சமயம். இத விட்டுற கூடாது. ஊரே இப்ப நம்ம வீட்டுல தான் இருக்கு. எல்லார் முன்னாடியும் இவங்கள நார் அடிச்சிட வேண்டியதுதான். நீ பாத்து அக்கா. அக்கா, 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 கொஞ்சம் ஏறி பிடிக்க முடியலக்கா. ரொம்ப ஆடுதுக்கா. அக்கா, 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 அக்கா. ஐயோ, டேய் டேய் டேய், பாத்து ஆடுடா, ஆட்டாதடா. புடுடா. ஐயோ. அக்கா, 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 அக்கா. ஐயோ. அக்கா, என்னாச்சுக்கா? ஐயோ, அம்மா. அக்கா, அக்கா, பாத்துக்கா. ஐயோ, அம்மா, கால் வலிக்குதே. அம்மா. அக்கா, உனதான் மேல ஏற வேணாம்னு சொன்னலக்கா. ஏன்க்கா இப்படி பண்ற? சாரிக்கா. உன் சாரிய தூக்கி குப்பையில போடுறா. சாரி பூரின்னுகிட்டு எரும மாட்டு பயலே. ஒரு ஏணிய கூட ஒழுங்கா பிடிக்க தெரியாதாடா உனக்கு? அக்கா, ஏனி சரியில்லக்கா. பிடிக்க முடியாம கை வழுக்கிடுச்சுக்கா. நீ ஏன்க்கா ஏறின? நான் தான் ஏறன்னு சொன்னேன்ல. ஐயோ. சரி, எந்திரி. யாராவது வந்துட போறாங்க. முதல்ல அந்த ஏணிய தூக்கி ஓரமா போடுறா. ஐயோ, ஐயோ. அக்கா, அக்கா, கை கொடுக்கா. அக்கா, எந்திரிக்கா. ஐயோ, கை கொடுக்கா. என்ன என்ன என்னாச்சு? காலு காலு சுளுக்கிடுச்சு போல இருக்குடா. வலிக்குதுடா. கைய விடுறா. ஐயோ, அம்மா, வலிக்குதே. ஐயோ, எந்திரிக்கவே முடியாது போல இருக்கே. என்னது, எந்திரிக்க முடியலையா? அப்ப இங்க இருக்க போறியா? ஆமா, ஒரு பாய் எடுத்துட்டு வா, நான் இங்கே படுத்துக்கிறேன். அக்கா, எப்படிக்கா போய் பாய் எடுத்துட்டு வருது? வீட்டுக்குள்ளதான் ஆளுங்க இருக்காங்களே. டேய், வாய மூடிக்கிட்டு கொஞ்சம் சும்மா இருடா. எனக்கு இங்க வலியில உயிர் போகுது. ஐயோ, அம்மா, கால் எலும்பு உடைஞ்ச மாதிரி இருக்கே. கால் எலும்பு உடைஞ்சிருச்சா? அக்கா, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணவா? மார்ச்சுரிக்கு போன் பண்ணு. உன்னை வாய் வச்சுட்டு சும்மா இருக்க சொல்றேன்ல. அம்மா, வலிக்குதே. ஐயோ, ஐயோ. கல்யாணி, ஐயோ, என்னாச்சு கல்யாணி? அது இந்த பக்கமா வந்தேன், வழுக்கி விழுந்துட்டேன்.
ஐயோ, அடி ஏதாவது பட்டுருச்சா? கால் சுளுக்கிடுச்சு, ரொம்ப வலிக்குது, எந்திரிக்கவே முடியல. என்ன தம்பி பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தூக்குங்க. தூக்குனாதான் அக்கா திட்டுது. அப்ப ஏதோ வலியில திட்டி இருப்பா. இப்ப தூக்குங்க. பாத்து, ஐயோ, பாத்து. பாத்து. ஐயோ, ஏதோ அம்மா, அக்கா. ஐயோ, முடியலையே. என்னம்மா நீ? நல்ல நாள் அதுமா, கொஞ்சம் பார்த்து கவனமா இருக்க வேண்டாமா? ஐயோ, ஐயோ, அம்மா, வலி தாங்க முடியலையே. அக்கா, இன்னும் வலி அப்படியே தான் இருக்கா? ஆமாடா, ஆனா எனக்கு இந்த வலியை விட அந்த அடங்கா பிடாரியையும் அவங்க அம்மாவையும் அசிங்கப்படுத்தி கல்யாணத்தை நிறுத்த ஒரு வழி கிடைச்சும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையேங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உன்னால முடியலாம் என்னக்கா? நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. ம்ஹும். இல்லடா, நீ என்னத்த பாத்துக்குவ? கோவில் விஷயத்துல இருந்து இப்ப நீ போய் யார்கிட்ட எதை சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை மன்னிச்சு அவங்க இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அதுவும் சரிதான். இப்ப என்னக்கா செய்யறது? ஒரு வழி இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சனா நாம நினைக்கிறது நடக்கும். அந்த அடங்கா பிடாரியும் அவ அம்மாவும் மாட்டிக்குவாங்க. நான் என்னக்கா செய்யணும்? சொல்லுக்கா. மிலிட்டரிக்காரன் குடும்பத்தை கேவலப்படுத்துறது எப்போன்னு காத்துட்டு இருக்கிறது வரதன் தான். வரதனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா நாம எல்லாரும் செய்யறத விட அந்த ஆள் இத தீபாவளி மாதிரி கொண்டாடிடுவான். அதனால இந்த விஷயத்த அந்த ஆள் காதுல மட்டும் போய் சேர்த்துரு. அதுக்கப்புறம் எல்லாம் அவன் பாத்துப்பான். கரெக்டுக்கா. நான் இதை யோசிக்கல போறேன். இத நான் பாத்துக்கிறேன். இன்னும் 10 நிமிஷத்துல இந்த வீடு அல்லோல படும் பாரு. என்னடா பிரச்சனை பண்றதுக்காகவே வந்திருக்கியா? இல்ல, பிரச்சனை பண்ணுங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்கேன். என்னடா சொல்ற? அந்த மிலிட்டரிக்கார குடும்பத்தை நீங்க பழி வாங்குறதுக்கு உங்களுக்கு லட்டு மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அத உங்ககிட்ட சொல்லிட்டு போலாம் தான் நான் வந்தேன். என்னடா சான்ஸ் அது? உங்க பொண்ணோட சேர்த்து அந்த மிலிட்டரிக்காரனோட பொண்ணுக்கும் தானே பூ முடிக்கிறதா இருக்கு. ஆமா, அதுக்கு என்னப்ப? அந்த மிலிட்டரிக்காரன் பொண்ணு இப்போ வீட்லயே இல்ல. என்னடா வளர்ற? அவ கரிகால மாப்பிள்ளையோட கார்ல வந்து இறங்குனத என் கண்ணால பார்த்தேன்டா. அத பார்த்துதான் நான் கொதிச்சு போயிருக்கேன். நீ என்னடான்னா அவ வீட்டுல இல்லைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? கார்ல கரிகாலனோட வந்தால, அதுக்கப்புறம் பைக்ல இன்னொருத்தனோட கிளம்பி இங்க இருந்து போயிட்டா. பூ வைக்கிற விசேஷத்தை வச்சுக்கிட்டு அவ எப்படி வெளியில கிளம்பி போவா? இது நம்புற மாதிரியே இல்லையே. நம்பலன்னா என் கூட வாங்க, அவ இருக்கிற ரூம்ல போய் பாப்போம். ஆனா அவ அங்க இருக்க மாட்டா. அருமையான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம என் கூட வாங்க. வாங்க. வா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.